ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். டுடே நம்ம பார்க்குற டாபிக் 10th கான்ஸ்டியூஷன். 10th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ். 10th சிவிக்ஸில் ஃபஸ்ட் கிளாஸில் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு பார்க்க போகிறோம். இந்த டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். அரசியலமைப்பு அப்படின்ற கான்செப்ட் இந்த அரசியலமைப்பு என்ன, எதுக்காக இது இந்த கான்செப்ட் நம்ம கொண்டு ஃபாலோ பண்ணிட்டு வரோம், இதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அரசியலமைப்பு அப்படின்றது என்னன்னா ரூல்ஸ் ஆஃப் ரெகுலேஷன். ஒரு ரூல்ஸ் பண்ணுறது, ஒரு கண்ட்ரி எப்படியெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணணும் அப்படின்ற நிர்வாகம் பற்றி சொல்கிறது அரசியலமைப்பு. இந்த அரசியலமைப்பு ஃபஸ்ட்டு எங்கே உருவாச்சு அப்படின்னா அமெரிக்காவில். இந்த அமெரிக்காவில் தான் ஓல்டன் கான்ஸ்டியூஷன் எதுன்னு கேட்டால் அமெரிக்கா மட்டும்தான். கிட்டத்தட்ட 1787 அமெரிக்காவில் 1787 தான் ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அப்படின்ற ஒரு இதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. பிரியாம்பிள் கான்செப்ட், முகவுரை பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அமெரிக்காவில் 1787. இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் கான்ஸ்டியூஷன் எது கேட்டால் அமெரிக்காவுடைய கான்ஸ்டியூஷன் தான். ஓகேவா, இங்கே தான் ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் ஸ்டார்ட் ஆகுது கான்செப்ட். ஓகேவா, புக்கில் என்ன இருக்குது பார்ப்போம். கண்டினியூவாக நம்மளுடைய வீடியோவை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு நாட்டில் எப்படிலாம் எந்த அடிப்படை கொள்கை சார்ந்தது அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் அரசியலமைப்பு. எந்த அடிப்படையாக அந்த நாடு நிர்வாகம் பண்ணுறாங்க அதை பற்றி சொல்கிறது. அப்போது ஒரு நாட்டின் முன்னேற்றத்துக்கு அச்சாணி அப்படின்றதுக்கு எது கேட்டால் அரசியலமைப்பு. ஆல்ரெடி சொன்ன அமெரிக்கா தான் ஃபஸ்ட்டு இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்ற கான்செப்டை உருவாச்சுன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் எங்கே உருவாச்சு? அமெரிக்காவில். ஓகேவா, இது ரொம்ப முக்கியமான இது, பார்த்துக்குங்க. ஏன் கான்ஸ்டியூஷன் அவசியம் அப்படின்றத சொல்லி சின்ன ஒரு பேரை கொடுத்துருக்காங்க, அதை பச்சை நீங்களே புரிஞ்சிக்கலாம். எல்லா மக்களாட்சி நாடுகளுமே அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணுறதுக்கு ஒரு தனியாக ஒரு சட்டத்தை பெற்றிருக்கு. ஆர்டிகல்ஸ், அதுக்கு தனியாக ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்குது. அப்புறம் ஒரு நாட்டுடைய குடிமக்கள் வாழ விரும்பக்கூடிய வகையில் ஒரு சில அடிப்படை கொள்கைகளை அரசியலமைப்பு வகுத்து கொடுக்கின்றது. இப்படியெல்லாம் ரூல்ஸ் பண்ணோம், இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்ற சொல்லி பேசிக்கான ஒரு பிரின்சிபல்ஸ் என்னென்ன இது எல்லாமே இந்த அரசியலமைப்பு சொல்லி கொடுக்குது. ஓகேவா, இந்த அரசியலமைப்பு எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் ஆல்ரெடி இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லி ஒரு வீடியோ போட்டுருப்பேன், அதை கொஞ்சம் பார்த்துவாங்க. அதே புக் வச்சு எடுத்துருப்பேன், அது ஒரு டைம் பார்த்துட்டு இது வாங்க. ஏன்னா ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார்ல. இந்த புக்கில் என்ன இருக்குது அந்த கண்டென்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா, 1946 இந்த டைமில் அமைச்சரவை துடுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசமைப்பு உருவாக்கப்பட்டு. ரொம்ப முக்கியமாக இந்த பாக்ஸில் இந்த பேராகிராஃப் இந்த கண்டு ரொம்ப முக்கியம். 1946 இந்த இந்திய அமைச்சரவை துடுக்குழு திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் தான் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் உருவாக்கப்பட்டது. அதில் 892 மாகாண பிரதிநிதிகளும் 93 சுதேச அரசுகளும் மாகாண முதன்மையாளர்கள் சார்பில் 3 பேர், பலுஸ்தானுடைய சார்பில் 1. ஆக மொத்தம் எத்தனை பேர்? 389 பேர் அந்த உறுப்பினர்கள் இந்த நிர்ணய சபையில் இருந்தாங்க. எந்த சபை? அரசியல் நிர்ணய சபையில் எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்க? 389 இருந்தாங்க. இதை ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் எப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க, 1946 டிசம்பர் 9 அன்னைக்கு நடக்குது ஃபஸ்ட்டு முதல் கூட்டம். அந்த அரசியல் நிர்ணய சபையில் ஃபஸ்ட்டு முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சுன்னா 1946 டிசம்பர் 9. இந்த டைமில்
ஒரு ஒரு கூட்டம் கூடனாங்கன்னா ஒரு ஹெட் ஒருத்தர் இருக்கணும்ல. அந்த மாதிரி அந்த டைமில் யார் ஹெட்டாக போகணும்னு பார்க்குறப்போ யார் அந்த இடத்துல செலக்ட் பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலாக இப்போ டெம்ப்ரரி அந்த டைமில் அவர் டெம்ப்ரரி சொல்லி தற்காலிக தலைவரை யாரை சொல்கிறாங்க, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை செலக்ட் பண்ணுறாங்க. புரிஞ்சுதா? தற்காலிக தலைவர் யார், சச்சிதானந்த சின்ஹா. அதுக்கப்புறமா அவர் கண்டினியூஸாக அவர் நடந்துருக்கும்போது ஒரு 3 days கழிச்சு டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா வந்து டெட் ஆயிடுறாரு. ஓகேவா? அதனால் பர்மனண்ட் தலைவராக ஒரு நிரந்தரமான தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. எப்போனா 2 days கழிச்சு, அதாவது டிசம்பர் என்ன டேட்டு 9 சொல்கிறாங்களா, டிசம்பர் 11 அன்னைக்கு இவரை செலக்ட் பண்ணுறாங்க நிரந்தர தலைவராக. நிர்ணய சபையின் தலைவராகவும் எஸ்எஸ்சி முகர்ஜி, வி.டி. கிருஷ்ணமாச்சாரி 2 பேரும் துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஓகேவா? இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டத்தொடர் 11 அமர்வுகளையும் 166 டேஸில் நடைபெற்றது. 166 நாட்களில் 11 அமர்வுகள் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் போது நிறைய கான்ஸ்டியூஷன், நிறைய திட்டங்கள் நிறைய கொண்டு வர்றாங்க. 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. எல்லா அமெண்ட்மெண்ட்ஸும் கொண்டு வராங்க. 2400 அமெண்ட்மெண்ட்ஸு கொண்டு வராங்க. ஆனால் அதை ஒரு சிலர் மட்டும் செலக்ட் பண்ணுறாங்க, ஏற்றுக்கினாங்க. ஸோ மற்றது எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட இந்திய அரசமைப்பு இந்திய அரசு சட்ட வரைவு டிராஃப்டிங் கமிட்டி சொல்கிறாங்க. அந்த கமிட்டியில் யார் ஹெட்டுன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். இவர் கீழே நிறைய பேர் இருந்தாங்க. இவங்க மூலமாக தான் அந்த அரசியல் சபை உருவாக்கப்பட்டது. இதனால் இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது சொல்கிறாங்க. இதனால் தான் டாக்டர் B.R. அம்பேத்கர் என்ன சொல்கிறாங்க, இந்திய அரசமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? எத்தனை அமர்வுகள் பார்த்துக்குங்க, எந்த திருத்தங்கள் எத்தனை கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். இந்த 1 பேஜில் நிறைய இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். நெக்ஸ்ட் இது பார்ப்போம். இந்திய அரசியல் சட்டம் எழுதப்பட்ட பிறகு பொதுமக்கள் பத்திரிகை, மாகாண சட்டமன்றங்கள் மற்றும் பலரால் விவாதிக்கப்பட்டது. நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணாங்க. கடைசியாக பிரியாம்பிள் முகவுரை 22 பாகங்கள் 395 சட்டப்பிரிவு அட்டவணைகள் கொண்ட இந்திய அரசமைப்பு 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அக்செப்ட் பண்ணது எப்போ பார்த்துங்க. ஓகேவா? அதாவது 22 பாகம், இங்கிலீஷில் பார்ட்ஸ் சொல்லுவாங்க. 395 ஆர்டிகல்ஸ், 8 ஷெடியூல்ஸ். ஓகேவா? 1949 அப்போ இவ்வளோ இருந்துச்சு. பிரியாம்பிள் 1 சட்டப்பிரிவு பாகம் இதாக பார்த்துது. 1949 அப்போ நவம்பர் 26 அன்னைக்கு எப்போ அக்செப்ட் பண்ணாங்க இது. ஆனால் அதை நடைமுறை கொண்டு வந்தது 1950 ஜனவரி 26. இந்த டேவை நம்ம ஒவ்வொரு இயரும் என்ன பண்ணுறோம், ரிப்பப்ளிக் டேவாக செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். புரியுதா? இப்போ இந்த பார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சட்டப்பிரிவு, பார்ட்ஸ், பாகங்கள், 8 அட்டவணைகள் சொல்லி, இப்போ அது எப்போ 1949 நடந்தவோ இருந்துச்சு. இப்போ டன் இப்போ எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா, அட்டவணை 12 இருக்கு. சட்டப்பிரிவு 465, பாகம் 25 இப்போ இது இருக்குது. ஓகேவா? அட்டவணை 12, சட்டப்பிரிவு 465, பாகம் 25. டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கிங்க. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருந்தது யார் பார்த்தீங்கன்னா, பிரேம் பிகாரி நரேன் ராய்ஜரா. இவர் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலியன் ஸ்டைலில் ஒரு கைப்பட எழுதியிருப்பார்.
ஓகேவா? இதில் டவுட் இருக்கா? ஓகே. ஏன்னா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நாங்கள் பார்க்குறோம். ஓகேவா? இது ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ். இந்திய அரசியல் சட்டத்தின் சிறப்பு கூறுகள் என்னென்ன? 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க யாராவது இருக்கீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின், 5 மார்க் கொஷின் இது. ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி டெட்லேருந்து இதோட ஸ்டேட்மெண்ட் டைப்பை கேட்கலாம். ஓகே, டிஎன்பிஎஸ்சி டெட்லாம். ஓகேவா? பார்ப்போம். இந்திய உலகத்திலேயே எழுதப்பட்ட அனைத்து அரசமைப்புகளை விடவும் மிக நீளமானது. இருக்கிறதுலே லாங் நரேட்டிவ், லார்ஜ் சைஸ் அந்த இது சொல்கிறாங்க. ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இது நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறது. ரிட்டன் கான்ஸ்டியூஷன் லாங் சைஸில் இருக்கக்கூடியது. ஓகேவா? நிறைய கான்ஸ்டியூஷன் இருக்கிறதுனால, நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகேவா? அதேங்க நீளமானது அப்படின்ற இங்கே மிகவும் நீளமானது சொல்கிறாங்க. பெரும்பான்மையான கருத்துக்கள் இதில் சொல்லக்கூடிய நிறைய கான்செப்ட் பண்ணால் வேற நாட்டிலிருந்து பெறப்பட்டது தான். வேறு நாட்டில் வெவ்வேறு நாடுகளுடைய அரசமைப்புகளிலிருந்து பெறப்பட்டது. இது ரொம்ப முக்கியம். ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குன்னா இந்தியாவில் அடிப்படை உரிமைகளை எடுத்து சொல்லலாம் சரி, குடியுரிமை எடுத்து சொன்னாலும் சரி, முகவரை பற்றி எடுத்து சொன்னாலும் சரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து எடுத்து அடிப்படை உரிமைகளை கேட்டால் அமெரிக்காலேருந்து எடுத்துப்பாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெரிக்கா அப்படின்ட்டு எடுத்துருப்பாங்க. புரியுதா? இந்த மாதிரி ஒவ்வொன்றிலும் ஒன்று வந்து எடுத்துருப்பாங்க. இது எல்லாம் ஒரு சொல்லணும்னா 3/2 பங்கு இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் இன் இந்தியா. இந்தியாவில் இந்திய சட்டத்திலேயே எடுத்துருப்பாங்க 3/2 பங்கு. இதெல்லாம் அவுட் சைட்லேருந்து எடுத்தது. ஓகேவா? சரி, பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு, இது நெகிழாத்தன்மை கொண்டதாகவும் நெகிழ்தன்மை கொண்டதாகவும் இருக்கும். நெகிழாத்தன்மை நெகிழ்தன்மை தான் தெரியும் நினைக்கிறேன். ஓகே, ஃப்ளெக்சிபிள் அண்ட் எக்ஸாக்ட் இந்த மாதிரி ஒரு சொல்லுவாங்க. கூட்டாட்சி அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டும் சேர்ந்து தான் இந்த செயல்படும். இந்தியாவை சமய சார்பு செக்குலரிசம் கொண்ட கண்ட்ரியாக இருக்குது. இண்டிபெண்டன்ட் நீதித்துறை இருக்குது. வயது வந்து ஓட்டு ஒரு 18 years ஆனால் ஓட்டு போடலாம் என்ற கான்செப்ட் இது சொல்கிறாங்க. ஓகேவா? பிரியாம்பிள் முகமுறைனா என்னென்னா, முகமுறை அப்படின்றது அறிமுகம். இந்திய கான்ஸ்டியூஷனில் ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட். இந்திய கான்ஸ்டியூஷன் என்ன முகவுரைனா என்னென்னா, இந்திய கான்ஸ்டியூஷன் பற்றி ஒரு ஷார்ட்டாக இன்ட்ரோடக்ஷன் தருது. இப்போ எஸ்ஏ ரைட்டிங்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தருவோம். அந்த ஸ்டோரி பற்றி ஒரு சின்ன கான்செப்ட் ஓரளவு மெயின் டீம் என்ன அதை பற்றி சொல்கிறது தான் இன்ட்ரோடக்ஷன் சொல்கிறல. அதே போல் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பற்றி சொல்கிறது தான் இந்த முகவுரை. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள் என்னென்ன, நோக்கம், லட்சியங்கள் எல்லாமே உள்ளடக்கியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்றது இதை சொல்கிறாங்க. இந்திய பிரியாம்பிள் என்ன சொல்கிறாங்க, அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலாக இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, 1947 ஜனவரி 22 இந்திய அரசியல் சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறிக்கோள் தீர்மானம், ஜவஹர்லால் நேருடைய குறிக்கோள் தீர்மானம் அடிப்படையை வச்சு தான் இந்தியன் பிரியாம்பிளை எழுதியிருப்பாங்க. பிரியாம்பிளில் 1946 42வது சட்ட திருத்தம்படி ஒரே ஒரு முறை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு டைம் தான் திருத்தமே பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு 3 வேர்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. அது என்ன வேர்டு பார்ப்போம். இது ரொம்ப முக்கியம். என்ன அரசியலமைப்பு 8 முறை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த வருஷம்? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், பார்த்துக்குங்க. அதே 3 முக்கிய சொற்கள் சேர்த்துருப்பாங்க சொன்னல. என்னன்னா சொல்கிறது, ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் இந்திய மக்களாகிய நாம் இதை ஸ்டார்ட் பண்ணி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதுக்கூட சேர்த்து இந்தியா அப்படின்றது ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பிரியாம்பிள் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இந்த வேர்ட் தான், இந்த 5 வேர்ட்ஸில் தான் நிறைய டிஃப்ரென்ஸ், ரொம்ப முக்கியமானது. இந்திய குடிமக்கள் எல்லாருமே சமூக பொருளாதார அரசியல் நீதி எல்லாத்துக்குமே பாதுகாப்பு வாங்கிறது தான் இந்திய அரசமைப்பு உடைய முக்கிய நோக்கமாக இருந்துச்சு. ஓகேவா?
1989 பிரெஞ்சு புரட்சி அப்போ சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இந்த மூன்றுமே முழக்கமாக மாறிருக்கு. இந்த 3 வேர்ட் தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பிரியாம்பிளில் சேர்த்துருக்காங்க. ஒரு 3 வேர்டு ஆட் பண்ணாங்க சொல்லுங்களா, இந்த 3 வேர்ட்ஸ் தான் அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. புரியுதா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சிட்டிசன்ஷிப். சிட்டிசன்னா என்னென்னா சிவிஸ் அப்படின்ற லத்தீன் மொழியிலிருந்து வந்தது. ரொம்ப முக்கியமானது. சிட்டிசன் அப்படின்ற வேர்டு சிவிஸ் அப்படின்ற லத்தீன் சொல்லிலிருந்து வந்தது சொல்கிறாங்க. இது பொருள் ஒரு நகர அரசில் வசிப்பவர் என்ற ஒரு மீனிங்கில் சொல்லலாம். இந்திய அரசமைப்பு இந்தியா ஃபுல்லாகவே ஒரே மாதிரியாக ஒற்றை குடிமை வழங்குகின்றது. சிட்டிசன்ஷிப் ஒன்றே ஒன்று தான். ஆனால் இங்கே ஸ்டேட்டுக்கு அந்த அமெரிக்கா இந்த மாதிரி கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டாம் பாருங்க இந்த விஷயம். இந்தியாவில் பார்த்தோன்னா ஒரு சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஓகே, சிங்கிள் சிட்டிசன்ஷிப். அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா 2க்கு இருக்கும். ஸ்டேட்டுக்கு ஒன்று இருக்கும், சென்ட்ரலுக்கு ஒன்று இருக்கும். 2 சிட்டிசன்ஷிப். ஆனால் நம்ம இந்தியாவில் மட்டும் ஒரு சிட்டிசன்ஷிப். ஓகேவா? இந்தியா இந்த சிட்டிசன்ஷிப் பற்றி குடியுரிமை பற்றி சொல்லக்கூடியது என்னன்னா பார்ட் 2 ஆர்டிக்கல் 5 to 11. இது கான்செப்ட் பார்த்துக்க. குடியுரிமை பற்றி சிட்டிசன்ஷிப் பற்றி சொல்லக்கூடிய பார்ட் ஆர்டிகல்ஸ் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட், பார்த்துக்குங்க. ஓகேவா? பார்ட் 2 ஆர்டிகல் 5 to 11 எதை பற்றி சொல்கிறது? சிட்டிசன்ஷிப், குடியுரிமை பற்றி சொல்கிறது. டவுட் இருக்கா? ஓகே, வேறு என்ன கான்செப்டாக கேட்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு குடியுரிமை சட்டம் 1955. 1955 இந்த குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்டு இதன் மூலமாக இந்த சட்டத்தின் மூலம் என்ன தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா குடியுரிமை பெறுவது மற்றும் குடியுரிமை ஏற்றல் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது. இந்த அரசியல் சட்ட திருத்தத்தினால இது எத்தனை முறை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 9 times. குடியுரிமை சட்டத்தை எத்தனை முறை திருத்தப்பட்டதுன்னா 9 முறை திருத்தப்பட்டது. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம். குடியுரிமை பெறுதல் 1955 ஒரு கீக்கான எந்தெந்த வகையில் குடியுரிமை ஓகே குடியுரிமையை எப்படியெல்லாம் பெறலாம் அப்படின்றது பார்ப்போம். குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் எந்தெந்த வகையில் குடியுரிமை பெற முடியும்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி இது தனியாக ஒரு கிளாஸாக பார்க்கலாம். நம்ம 8th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ இங்கே இங்கே கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். பிறப்பின் மூலமாக, அதாவது 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி அன்றோ அதுக்கப்புறமாவோ இந்தியாவில் யாராவது பிறந்தாங்க அப்படின்னா எல்லாருமே இந்தியாவில் பிறந்த எல்லாருமே இந்திய குடிமகனாக கருதப்படுவார்கள். என்ன சொல்கிறாங்க? இந்திய இண்டிபெண்ட் ஆன பிறகு அந்த குடியரசு கிடைச்ச பிறகு 1950 ஜனவரி 26 இந்த டேட் அன்னைக்கோ இதுக்கு அப்புறமாவோ ஆஃப்டர் இந்த டேட்டோ இல்லை அதுக்கு அப்புறமாவோ இந்தியாவில் யாருன்னா பிறந்தாங்கன்னா அவங்க இந்திய குடிமகனாக கருதப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வம்சாவளி மூலம். வம்சாவளினா இந்த 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி அன்னைக்கு இல்லை அதுக்கப்புறமா வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை, அதாவது இப்போது வெளிநாட்டில் யாராவது ஒருத்தர் பிறந்தார் அப்படின்னா அவங்க அப்பா யாருன்னா இந்தியாவில் சென்றவராக இருந்தாங்கன்னா, அதாவது அவர் பிறக்கிறப்போ இந்தியாவில் பிறந்தவராக இருந்தார்னா வெளிநாட்டில் பிறந்த ஒருவர் வம்சாவளி மூலமாக இந்திய குடியுரிமையை பெற முடியும்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. வம்சாவளி மூலம் குடியுரிமை பெறுதல் அப்படின்றது என்னென்னா இந்த வருஷத்தை பிறந்த யாரோ, இப்போ எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நான் வெளிநாட்டில் பிறந்தேன். என் அப்பா யாருன்னா அவர் பிறக்கிறப்போ இந்தியாவில் சென்றவராக இருந்தார் அப்படின்னா நான் ஈஸியாக அந்த வம்சாவளி சேர்ந்த மூலமாக வாங்க முடியும். வம்சாவளி இந்த டைப் மூலமாக நான் இந்திய குடியுரிமையை வாங்கலாம். ஓகேவா? இதுதான் இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்ப்போம். ஓகேவா? அடுத்ததாக ரிஜிஸ்டர் பண்ணுறது. ஒரு இந்திய குடியுரிமை
கோரி இந்திய அரசு குடியுரிமை வாங்கிறதுக்காக பொருத்தமான அங்கீகாரத்தோட ரிஜிஸ்டர் பண்ணுற மூலமாக வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இயல்புரிமைனா ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசுக்கு இயல்புரிமை கோரி இதுவும் அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி தான் சொல்லிப்பாங்க. ரெண்டுமே அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி 3-4. 5th ஒன் பிரதேச நாடுகள், அதாவது 2 நாடுகள் வந்து இணையிறப்போ இந்தியாவோட இணையிறப்போ ஈஸியாக அங்கே இந்திய குடிமக்களை கருதி இவர்களுக்கு குடியுரிமை ஈஸியாக வாங்கலாம். ஓகேவா? அடுத்து குடியுரிமை எப்படிலாம் ஏற்று இப்போ குடியுரிமை வாங்குறத பற்றி போட்டோம். இது எப்படி நீக்கப்படலாம் ஏற்றலாம் அப்படின்னா குடியுரிமை சட்டம் 1955 படி ஒரு குடியுரிமையை சட்டத்தின் மூலமாக அந்த ஆர்டிகல்ஸ் மூலமாகவும் பெறப்பட்டதாகவோ அரசியலமைப்பின் கீழ் முன்னுரிமையால் பெறப்பட்டதாகவோ இருக்கும் பட்சத்தில் பெற்ற அந்த குடியுரிமையை ஈஸியாக துறக்கலாம். முடிவுறா செய்தல் இயற்றல் அப்படின்ற மாதிரி 3 வகையில் செய்யலாம். இதை ஒன்று, ஒரு குடிமகன் அவங்க வாலண்டரியாக வந்து அவங்க குடியுரிமையை துறக்கலாம். வாலண்டரியாக போயிட்டு எனக்கு இந்த குடியுரிமை வேணாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேறொரு நாட்டில் குடியுரிமை பெறும்போது இப்போ வெளிநாட்டில் ஆனால் குடியுரிமை சிட்டிசன்ஷிப் வாங்குறாங்கன்னா தாமாக வந்து இந்திய குடியுரிமையை வந்து முடிவுக்கு வந்துடுமா. ஆட்டோமேட்டிக்காக அந்த இந்திய சிட்டிசன்ஷிப் வந்து கேன்சல் ஆகிடும் அவருக்கு. ஓகேவா? இயல்புரிமை மூலமாக குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன் இயல்புரிமை அப்ளை பண்ணி வர்றது மூலமாக மோசடி செஞ்சு குடியுரிமை பெற்றவர் ஏதோ ஃப்ரோஜரி பண்ணி சிட்டிசன்ஷிப் வாங்கிறது, தவறான ரெப்ரசன்டேட்டிவ் தந்தவர், பிரதிநிதித்துவம், உண்மைகளை மறைத்தவர், எதிர்நாட்டோடு வாணிகம் செய்தவர், 2 ஆண்டு காலத்துக்கு ஜெயிலில் இருந்த 2 ஆண்டுக்கு ஜெயிலில் இருந்தவங்க நடுவர் அரசு கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க குற்றம் புரிந்தவர் அப்படின்ற திருப்திப்படும் பட்சத்தில், அதாவது அவர் அக்யூஸ்டடா அப்படின்ற அளவுக்கு அவர் அண்டர்ஸ்டாண்ட் வந்துருச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க குடியுரிமையை வந்து ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? அந்த 3 வழியெலாம் சொல்கிறாங்க. இப்போ பார்க்க போது அடிப்படை உரிமை. அடிப்படை உரிமையை பற்றி நம்ம சொல்லும்போது எங்கே சார் இதை எடுத்துருக்காங்க அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து தான் இதை எடுத்துருக்காங்க. அடிப்படை உரிமை இப்போ சொன்ன அமெரிக்கா நோட் பண்ணிக்கிங்க, ரொம்ப முக்கியமானது. இதை பற்றி சொல்லக்கூடிய பார்ட் 3. இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம். என்ன பாட்டு சொல்லுங்கள்? குடியுரிமை பற்றி சொன்னோம். குடியுரிமையுடைய பகுதி என்ன? பகுதி 2 பாருங்கள். குடியுரிமைக்கு பகுதி 2 சட்டங்கள் சட்டப்பிரிவு 5-11 எது குடியுரிமைக்கு. ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்க? அடிப்படை உரிமைக்கு பார்ட் 3 அது நெக்ஸ்ட் கண்டினியூஷனே வருது. அடிப்படை உரிமைக்கு பகுதி 3 சட்டப்பிரிவு 12-35 வரைக்கும் ஆர்டிகல்ஸ். இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். தமிழில் வந்து அடிப்படை உரிமை, இங்கிலீஷில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேவா? இது அமெரிக்காண்டு எடுத்துருக்காங்க சொல்லிட்டேன். அமெரிக்காவில் எடுத்துருக்காங்க சொன்னேன். இந்திய அரசமைப்பில் எத்தனை அடிப்படை உரிமைகள் ஃபஸ்ட்டு இருந்துச்சு அப்படின்னா 7. ஃபஸ்ட்டு ஏ இருந்தது, இப்போது வந்து 6 தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஏ, இப்போ தற்போது 6. அதில் 1 என்னன்னு பண்ணால் சொத்துரிமை, ப்ராப்பர்ட்டி. சொத்துரிமையை வந்து ஜென்ரலில் போட்டாங்க. ஓகேவா? 6 அடிப்படை உரிமைகள் தான் இருக்குது. இந்திய பகுதி 3ல் இந்திய அரசமைப்பு பகுதி 3 என்ன சொல்கிறாங்க? இந்தியாவின் மகா சாசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? இந்திய அரசமைப்பின் மகா சாசனம் என சொல்லக்கூடியது பகுதி 3. அடிப்படை உரிமைகள் அப்படின்றது பொதுவானது. ஆனால் சில அடிப்படை உரிமைகள் மட்டும் இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? என்ன? அரசியலமைப்பு தீர்வுக்கான உரிமை ஆர்டிகல் 32. ஆர்டிகல் 32 அரசியல் தீர்வு காணும் உண்மை. அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசியலமைப்பு இந்த ஆர்டிகல் 32 என்ன சொல்கிறாங்க?
இதயம் இந்திய அரசியலமைப்பின் இதயம் ஆன்மா, அதாவது ஆன்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு ஆர்டிகிள் 32. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நீதிமன்ற முத்திரை என்ற சீல், நீதிமன்றத்தால் வெளியிடப்படக்கூடிய கட்டளை ஜிஓ, கவர்மெண்ட் ஆர்டர் என்ற ஆணை, இரண்டு நீதி பேராணை சொல்கிறோம். ஒரு சில சட்டத்திட்டங்கள் எல்லாமே நிறைவேற்றாமல் தடை செய்வதற்கும் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணையாகும். சட்டத்தை நிறைவேற்றாமல் அப்படியே பேன் பண்ணுறதுக்கு நீதிமன்றத்தால் வெளியிடக்கூடிய ஆர்டர் தான் இந்த ஆர்டிகல் 32 சொல்லக்கூடியது. உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்கள் இரண்டுமே 5 வகையான நீதி பேரணைகளை வெளியிடக்கூடிய பவர் இருக்குது. ரெண்டுக்குமே 5 நீதி பேரணை வெளியிடக்கூடிய பவர் இருக்காம். இது மாதிரி ஆணைகளை வெளியிட போகிறப்போ மக்களுடைய உரிமையை பாதுகாக்கிறதுனால தான் அந்த உச்ச நீதிமன்றத்தை என்ன சொல்கிறாங்க, அரசியலமைப்பின் பாதுகாப்புன்னு சொல்கிறாங்க. என்ன நீதிமன்றம்? எந்த கோர்ட்டு? சுப்ரீம் கோர்ட். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்குங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 32 இதயம் மற்றும் ஆத்மா அப்படின்னு சொன்னது யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். இதுவும் ரொம்ப முக்கியம். இப்போ சொன்னபடி இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆத்மா அப்படின்னு சொன்ன இது சொல்லக்கூடிய ஆர்டிகல் 32. அதை சொன்னது டாக்டர் B.R. அம்பேத்கர். ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த 5 வகை நீதி பேராணை என்ன அப்படின்னு இதை சொல்கிறாங்க பாருங்கள். ஆட்கொணர்வு நீதி பேராணை, சட்டத்துக்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படும் பாதுகாக்கும். அதாவது எந்த தப்பு பண்ணாதவனை அரெஸ்ட் பண்ணுறதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு இந்த ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்றத சொல்கிறாங்க. கட்டளையுறுத்தும் நீதி பேராணை அப்படின்னு ஒரு மனுத்தாளர் சட்ட உதவியுடன், அதாவது லீகலாக லாயர் வச்சு அந்த ரிலேட்டடான துறையிலிருந்து, லாயர் இல்லாமல் சட்ட உதவியோட தன்னுடைய மனு தொடர்பான பணியினை எந்த அளவுக்கு நிறைவேற்றியிருக்கு அப்படின்ற சொல்கிறதுக்காக சொல்லக்கூடிய கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. தடையுறுத்தும் நீதி பேராணைனா ஒரு கீழ் நீதிமன்றம் தன்னுடைய சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கின்றது. கீழ் நீதிமன்றம் லோக்கலில் இருக்கிற நீதிமன்றம் ஹைகோர்ட் சொல்கிற விஷயத்தை தாண்டி செயல்படக்கூடாது அந்த மாதிரி. ஓகேவா? ஆவணக்கேற்பு நீதி பேராணைனா ஹைகோர்ட்டும் சரி ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிகளுக்கோ அனுப்பக்கூடிய கீழ் நீதிமன்றங்களுக்கு இதுவும் ஆணை. ஒரு ஹைகோர்ட் இந்த டாக்குமெண்ட்டை ஒரு நியாயமாக மறுசீலனை செய்யுங்க அப்படின்றதுக்காக கீழ் நீதிமன்றத்துக்கு இதற்குரிய ஆணை தான் ஆவணக்கேற்பு பேராணை. தகுதிமுறை வினவும் அப்படின்றது சட்டத்துக்கு புறம்பா தகாத முறை அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்வதற்காக உருவாக்கப்பட்டது. ஓகேவா? இப்போ அடிப்படை உரிமைகள் பார்த்தோம் பார்த்தீங்களா? அடிப்படை உரிமை, அந்த 6 அடிப்படை உரிமைகள் பற்றி தான் இங்கே ஆர்டிகல்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த பேஜ் ஃபுல்லாக ஆர்டிகல்ஸ் தான் வரும். கரெக்டாக படித்தோன்னா ஈஸியாக 2 கொஸ்டின்ஸ் கேட்டால் ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். ஓகேவா? பார்க்கலாமா? இதோட ஃபினிஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்ட் வீடியோவை அரசு நெறிமுறை கோட்பாடுகளை பார்ப்போம். ஓகேவா? சமத்துவ உரிமை, ஈக்குவாலிட்டி. எதுக்கு ஈக்குவல் தராங்க அப்படின்னா ஆர்டிகல் 14 வயசில் எல்லாருக்கும் முன்னால் சமம். ஒரு ஸ்கூலில் 14 வயசு ஏன்னா எல்லாருக்குமே சமமாக யூனிஃபார்ம் போடுவாங்கள்ல, அதை மாதிரி ஞாபகம் வச்சுங்க. எல்லாருக்குமே சமம். 15 அப்படின்றது எந்த பாகுபாடும் இல்லாமல் இருக்கணும். மதமோ இனமோ ஜாதி பாலினம் மற்றும் பிறப்பிடம் இதை அடிப்படையாக வச்சு பாகுபடுவதை தடை செய்வதற்காக உருவாக்கப்பட்டது ஆர்டிகல் 15. 16 பொது வேலை வாய்ப்பு, அதாவது ஆணும் பெண்ணும் சரி உயர்ந்தவன் தாய்ந்தவன் எந்த வேறுபாடு இல்லாமல் அனைவருமே பொது வாய்ப்பு கொடுக்கணும், சம வாய்ப்பு அளிக்கணுன்றது தான் ஆர்டிகல் 16. 17 அப்படி தீண்டாமை ஒழித்தல்,
ஒரு காலத்துலலாம் நாங்களாம் இதுக்குலாம் படிக்கிறப்போ பிளாக் அண்ட் ஒயிட் புக்கில் பார்த்தீங்கன்னா இது 3 கோட்ஸ் ஒட்டுனாவே பெருங்குற்றம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போல்லாம் இல்லை. இப்போ அந்த புக்கில் அந்த கோட்ஸ் 3 கோட்ஸ் இந்த புக்கில் இல்லை இப்போ வரதில்ல. ஓகேவா, அது கொஞ்சம் பார்த்துங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 18 இராணுவ கல்விசார் பட்டங்கள் தவிர பட்ட நீக்க. அதை என்னன்னா தகுதியுள்ள பட்டங்களை கொடுக்கணும், தகுதியற்ற முறையற்ற பட்டங்களை நீக்கணும். இதுதான் இது கான்செப்ட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு செகண்டு ஒன்று என்னன்னா சுதந்திர ஃப்ரீடம். எதுக்கு ஃப்ரீடம்னா 19 வயசில் பேச்சுரிமை கொடுக்கறது, குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம், குரூப்பாக பேசுறது, கருத்து தெரிவிக்கக்கூடிய உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுறதுக்கு உரிமை, இந்த மாதிரி சங்கங்களோ விரும்பிய இடத்துல இது எல்லாமே இந்த பேச்சுரிமை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 19. 19 வயசில் மேடையில் போய் பேசலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா. ஆர்டிகல் 20 குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை, தண்டனையிலிருந்து குற்றம் சாட்டப்பட்ட 20 வயசான பனிஷ்மெண்ட் விடுறாங்க அப்படின்னா அந்த இது பார்க்கக்கூடிய உரிமை தான் ஆர்டிகல் 20. 21 அப்படின்ற வாழ்க்கை ஃபுல்லும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. வாழ்க்கை ஃபுல்லாக தனிப்பட்ட முறையில் ஒரு ஃப்ரீடமாக கொடுக்கறதுக்காக செக்யூரிட்டியாக இருக்கிறதுக்கான உரிமை ஆர்டிகல் 21. இந்த 21ல் ஏ அப்படின்ற ஒன்று வரும். இதை தொடக்க கல்வி பெறும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா நிறைய பேர் இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம 21 வேறு, 21A வேறு. 21 அப்படின்றது பாதுகாப்பு பெறுவதற்கு, 21A அப்படின்றது தொடக்க கல்வி. ஓகேவா. தொடக்க கல்வி பெறுவதற்கான உரிமை தான் 21A. ஏன்னா ஆப்ஷனில் ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி வைப்பான் ஆப்ஷன். ஸோ நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுக்காக தான் இதை சொல்கிறோம். புரியுதா. ஆர்டிகல் 22 அப்படின்றது சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. அரெஸ்ட் பண்ணி ஜாமீன் வரதுக்கு முன்னால் அது வரைக்கும் தடுப்பு காவல், அந்த நான் சொல்கிறது காவலில் வச்சு பாதுகாப்புக்கான உரிமை தான் இது 22. 3 சுரண்டல்களுக்கு எதிரான உரிமை. இப்போ சைல்டு லேபர்ஸில் இருக்காங்க பார்த்தீங்களா, குழந்தை தொழிலாளர்கள்லாம், அவங்களுக்காக இருக்கப்பட்ட உரிமை தான் இந்த சைல்டு லேபர்ஸ்க்கான உரிமை. சைல்டு மேரேஜ் இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கலாம். இல்லை சைல்டு லேபர்ஸை மேக்ஸிமம் வரும். ஆர்டிகல் 23, 24 ரெண்டு ஆர்டிகல் தான். 23 அப்படின்றது கட்டாய வேலை, கொத்தடிமை முறை, மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். கட்டாய வேலை கம்மியான இதில் அடிமை வேலை பார்க்குறது, அந்த மாதிரி அடிமை மாதிரி மாற்றுறது, மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுக்கிறது, இதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் ஆர்டிகல் 23. 24 அப்படின்றது தொழிற்சாலையிலையோ ஆபத்தான இடத்துலையோ சைல்டு லேபர் சொல்லக்கூடிய குழந்தை தொழிலாளர்களை உரையாக தடுத்தல். ஃபேக்ட்ரிலையோ ரொம்ப டேஞ்சரஸான பிளேஸில் சில்ட்ரன்ஸ் வேலை செய்ய வைக்கிறது, இதெல்லாம் தடை செய்யறதுக்காக 24 அப்படின்றது கொண்டு வராங்க. அது இந்த 3 பாட்டமா. நெக்ஸ்ட் 4 சமய சார்பற்ற உரிமை. சமய சார்பு 25 பாருங்கள். எந்த ஒரு சமயத்தையும் ஏற்கவும் பின்பற்றவும் உரிமை. 25னா எந்த சமயத்தையும் ஃபாலோ பண்ணலாம், ஏற்றுக்கலாம், அது ஸ்ப்ரெட்டும் பண்ணலாம், அதுக்கான உரிமை. ஓகேவா. 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கக்கூடிய உரிமை. அந்த விவகாரத்தெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணக்கூடிய ரைட்ஸ். 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புறதுக்காக வரி செலுத்துவதற்கு எதிர்க்கான சுதந்திரம். இப்போ இந்த ஸ்ப்ரெட் பண்ணுறோம், ரிலீஜன் ஃபார்வர்டாக ஸ்ப்ரெட் பண்ணுறோன்னா அது டேக்ஸ் கொடுக்கக்கூடாது. அந்த டேக்ஸ் செலுத்துவதற்காக எதிராக ஏற்பட்டக்கூடிய நம்மளுக்கு ஒரு ஃப்ரீடமுக்காக. ஓகேவா. 28 அப்படின்றது மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெற்ற அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. மத ரிலீஜன் சார்ந்த விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படிக்கான ஒரு 28. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாட்டும் 29 இல்லைன்னா சொல்லுவாங்க கல்வி கலாச்சார உரிமை. பாருங்கள். சிறுபான்மையினரின் எழுத்து மொழி கலாச்சார பாதுகாப்பு 29. சிறுபான்மை SST இந்த மாதிரி இந்த கேட்டகரி வைஸில் எழுத்து அந்த கல்வி ரிலேட்டான பாதுகாப்பு கொடுக்கணும். இதுக்கான
30. அதே போல் கல்வி நிறுவனங்களுக்கு நிர்வகிக்கக்கூடிய உரிமை வந்து ஆர்டிகல் 30. 6. அரசமைப்பு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இப்போ சொன்னல பார்ட் 6 அரசமைப்பு 32 அது அடிப்படை பாதிக்கப்படும் போது நீதிமன்ற அன்னைக்கு உரிமையை பெறுதல். ஒருவருடைய பேச்சுரிமையோ இப்போ சொன்னப்பட்ட 5 உரிமை, அந்த 5 உரிமையில் எதுனா ஒன்று பாதிக்கப்பட்டாலும் சரி 5 பாதிக்கப்பட்டாலும் உடனே ஸ்ட்ரெயிட்டாக கோர்ட்டுக்கு போயிட்டு அந்த அவங்களுக்கான உரிமையை வந்து வாங்குறதுக்காக எடுக்கப்பட்டது தான் ஆர்டிகல் 32. இப்போ சொன்னல ஆர்டிகல் 7 உரிமை ஃபஸ்ட் சொன்னல 7 உரிமை 1978 44வது சட்ட திருத்தப்படி அடிப்படை உரிமைகள் பகுதியிலிருந்து சொத்துரிமை ஆர்டிகல் 31 நீக்கிட்டு இருக்காங்க. அதை என்ன சொல்கிறாங்கன்னா பார்ட் 12 இப்படி 300A இந்த கீழே கொண்டு வந்திருக்காங்க இந்த சொத்துரிமையை. ஓகேவா? சரி சார், சொத்துரிமை ஓகே, இந்த அடிப்படை உரிமை நிறுத்தி வைக்க முடியுமான்னு சார் அப்படின்னா நிறுத்தி வைக்கலாம். எப்போ நிறுத்தி வைப்பாங்க அப்படின்னா இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு 19 கீழ் உத்தரவு அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாக நிறுத்தப்படுகின்றது. ரொம்ப முக்கியம். எப்போ இதை ஸ்டாப் பண்ணுவாங்க? 352 ஒரு ஆர்டிகல் சொல்லியிருக்காங்க. 19 என்ன? பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கக்கூடிய உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கான உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் போன்ற அதை தொடங்குவதற்கான உரிமை, இதெல்லாம் சொல்கிறேன்ல, அதை ஸ்டாப் பண்ணிட்டு அடிப்படை உரிமைகளும் குடியரசுத் தலைவர் ஒரு சில ஆணைகள் பிறப்பின் மூலமாக தடை செய்யலாம். ஆனால் இந்த இடத்துல குடியரசுத் தலைவருடைய இந்த ஆணைகள் நாடாளுமன்றத்தால் கட்டாயம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். கம்பல்சரி அங்கே அங்கீகரித்தா மட்டும்தான் இது கொண்டு வர முடியும். எது இருந்தாலும் புரியுதா? நெக்ஸ்ட்டு நம்ம அரசு நெறிப்படுத்தும் கோட்பாடு ஒரு இருக்குது, 2 பேஜ். பார்ட் 2 வீடியோவில் நம்ம பார்ப்போம். கண்டினியூஸாக நம்ம சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக்கும் பண்ணாமல் சப்ஸ்கிரைபும் பண்ணாமல் ஆகுறீங்க. ஒரு 96% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க, 4% தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறவங்க பார்க்குறீங்க. ஸோ கொஞ்சம் எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.